மவுத்து வரைக்கும் கண்ணை மூடி திறக்கிற அளவு உம்மா வாப்பட மனசே அவர் நோகடிச்சது இல்லை. சுபஹானல்லாஹ். பாத்தீங்களா, வருஷம் ஹஜ்ஜி செஞ்சாரு, வருஷம் உம்ராக்கு போனாரு, 10 பள்ளி கட்டிட்டாரு, 10 குமர கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது பொறாமை இல்ல, இரண்டாவது பெற்றெடுத்த உம்மா வாப்பா அவங்களோட உள்ளத்தை நோகடிக்கல. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, உம்மாவோட பேச நேரம் இல்லை, வாப்பாவோட பேச நேரம் இல்லை. உம்மா பேசினா எரிச்சல் வருது, வாப்பா பேசினா கோவம் வருது. வாழ்க்கையில பறக்கத்து வரும் நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில பறக்கத்து வருமா? தொட்ட காரியம் தருத்திரியம் சோதரர்களே. சிறு பிராயத்திலே சிறுநீர் கழிச்சு அழக்கொலை 2 மணியா இருந்தாலும் அந்த தாய் எழும்பி அணையாடையம் மாத்தி அந்த ஈரத்தை மாத்தி ஒரு காஞ்ச இடத்துல தூங்க வைக்கிறாரே. வயிற்றுல துடிக்கிற நேரம் அவ இன்பம் அடைகிறா. ஏன்? உள்ள உயிரோடு இருக்குது. பிறக்கிற நேரம் சக்கரா, பிறகு கண்ணா மாறுறா, காலா மாறுறா, நாவா மாறுறா, பிடிக்கிற கையா மாறுறா. சுபஹானல்லாஹ். அவன் நோயாளி ஆகுறா பிள்ளைக்காக. தந்தை நோயாளி ஆகிறாரு பிள்ளைக்காக. ஆகையால் அந்த பிள்ளை பெரியாச ஆயிட்டா. சுபஹானல்லாஹ். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவிய பக்கத்துல வச்சு தாய ஒதுக்குற காலம் வந்தார். பொண்டாட்டி வேலைக்காரி உம்மா, பொண்டாட்டி சாப்பிட்டு வச்ச தட்டை உம்மா கழுவும். பெருநாள் வந்தா பொண்டாட்டி 25,000 சேலை, உம்மாக்கு 500 ரூபாய் ஒய் சாரி. சுபஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மனைவியை பக்கத்துல வச்சு தாய் ஒதுக்குற காலம் வந்தால், நண்பனை பக்கத்துல வச்சு வாப்பாவை ஒதுக்குற காலம் வந்தா. வீட்டுக்கு கூட்டாளிமார் வந்தா டீ கொடுக்கணும் வாப்பா. பாப்பா டீ கொண்டாங்க. வாப்பாட வேலைக்காரனா பொடியம்மா டீ குடிச்சு வச்சா அந்த கப்பை வாப்பா கொண்டு போவோம். சகோதரர்களே, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இந்த காலம் வந்தால் நெருப்பு மழை எதிர்பார்க்கின்றார். நெருப்பு மழை, பூமி அதிர்ச்சி, சுனாமி எதிர்பாருங்க. இந்த காலம் வந்தால் அந்த காலம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும்.